ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SanJoshCooking சேனல். இன்றைக்கி நம்ம வெங்காயம் மற்றும் கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பர் சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 7 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கத்திரிக்காவை வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் ஓரளவு வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வேக விடலாம். இப்போ திரும்பவும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை மறக்க